Hello everyone, welcome to part 2 of chemical kinetics. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் rate of the chemical reaction அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஒரு chemical reaction நடக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படிங்கிறத பற்றி சொல்கிறது தான் கெமிக்கல் கைனெட்டிக்ஸ் அப்படின்ட்டு நம்ம போன வீடியோவிலே பார்த்தோம். இந்த கெமிக்கல் கைனெட்டிக்ஸ் அப்படிங்கிற இந்த வேர்டு பார்த்திங்கன்னா இது கைனெட்டிக்ஸ் கைனசிஸ் அப்படின்றது ஒரு க்ரீக் வேர்டு. இதோட மீனிங் என்னன்னு பார்த்தோன்னா மூமெண்ட் அப்படிங்கிறது தான். இப்போ நம்ம போன வீடியோலே என்ன பார்த்தோம் அப்படின்னா தெர்மோடைனமிக்ஸ் அப்படிங்கிறது ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குமா நடக்காதா, அதாவது ஸ்பான்டேனியஸாக நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறத பற்றி, அதாவது அதோட ஃபீசிபிலிட்டியை பற்றி அது சொல்லுவோம். அதாவது இந்த தெர்மோடைனமிக்ஸ் ஸ்டடீஸில் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதாவது டெல்டா ஜி நெகட்டிவ் வேல்யூ இருந்தது அப்படின்னா அந்த ரியாக்ஷன் ஸ்பான்டேனியஸாக நடக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். ஆனால் இந்த தெர்மோடைனமிக் டேட்டாவை யூஸ் பண்ணி நம்மளால் ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படிங்கிறத சொல்ல முடியாது. ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டைமண்டே இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த டைமண்ட் கிராஃபைட்டாக சேஞ்ச் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறத பற்றி தெர்மோடைனமிக்ஸால் சொல்ல முடியும். ஏன்னா இந்த கன்வர்ஷனில் டெல்டா ஜி நெகட்டிவாக இருந்தது அப்படின்னா அந்த ரியாக்ஷன் அதாவது கன்வர்ஷன் ஆஃப் டைமண்ட் டு கிராஃபைட் அப்படிங்கிற ரியாக்ஷன் ஸ்பான்டேனியஸாக நடக்கும் அப்படின்ட்டு தெர்மோடைனமிக்ஸ்னால் சொல்ல முடியும். ஆனால் அது அந்த டைமண்ட் கிராஃபைட்டாக சேஞ்ச் ஆகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும், அதாவது எவ்வளோ ஸ்பீடாக அது கன்வெர்ட் ஆகும், அதாவது அது ரொம்ப ஸ்லோவாக நடக்குமா அந்த ப்ராசஸ், இல்லை அப்படின்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடக்குமா அப்படிங்கிறத பற்றி சொல்கிறது தான் கெமிக்கல் கைனெட்டிக்ஸ் அப்படிங்கிறது. ஆக்சுவலாக இந்த ப்ராசஸ் ரொம்ப 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 ஸ்லோவாக இருக்கும். அது பார்த்திங்கன்னா நிறைய வருஷம் ஆகும். அப்படின்றதுனால நம்மெல்லாம் என்ன யோசிப்போம் அப்படின்னா டைமண்ட் கிராஃபைட்டாக சேஞ்ச் ஆகாது, இட் மேபி நம்ம லைஃப் டைம் கூட அதுக்கு எடுக்கலாம். ஒரு 100 இயர்ஸ் எடுத்தது அப்படின்னா நம்ம அந்த டைமண்ட் கிராஃபைட்டாக கன்வெர்ட் ஆகிறத பார்க்கவே முடியாது இல்லையா? ஸோ அதனால் அந்த இடத்துல அந்த சேஞ்சே நடக்காது அப்படின்ற மாதிரி நம்ம யோசிப்போம். ஆனால் அந்த சேஞ்ச் நடக்கும் அப்படிங்கிறது தான் தெர்மோடைனமிக்ஸ் ப்ரெடிக்ட் பண்ணி சொல்லுது. இந்த கெமிக்கல் கைனெட்டிக் ஸ்டடீஸ் பார்த்திங்கன்னா ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனோட ஸ்பீடை பற்றி மட்டுமே அது சொல்கிறது இல்லை. ஆனால் அந்த ஸ்பீடை நம்ம எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது இல்லை டிக்ரீஸ் பண்ணுறது, அதாவது அந்த ஸ்பீடு கெமிக்கல் ரியாக்ஷனோட ஸ்பீடை எப்படி ஆல்டர் பண்ணுறது சேஞ்ச் பண்ணுறது அப்படின்றத பற்றி கூட இந்த கெமிக்கல் கைனெட்டிக் ஸ்டடி மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதாவது ரியாக்டன்ஸோட கான்சன்ட்ரேஷனை இன்க்ரீஸ் பண்ணாலோ டிக்ரீஸ் பண்ணுறதன் மூலமாகவோ, இல்லை அப்படின்னா டெம்பரேச்சர், ப்ரெஷர், கேட்டலிஸ்ட் இதையெல்லாம் நம்ம சேஞ்ச் பண்ணுறதன் மூலமாக நம்ம ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனோட ஸ்பீடை அதாவது ரேட் ஆஃப் த கெமிக்கல் ரியாக்ஷனை நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியும். இப்போ மேக்ரோஸ்கோபிக் லெவல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ரியாக்டன்ஸோட அமௌண்ட், அதாவது கான்சன்ட்ரேஷன் டைம் ஆக ஆக, அதாவது ரியாக்ஷன் ப்ராக்ரஸ் ஆக ஆக எந்த அளவுக்கு அது டிக்ரீஸ் ஆகிட்டு வருது, அப்படி இல்லை அப்படின்னா ப்ராடக்ட்ஸ் எந்த அளவுக்கு ஃபார்ம் ஆகிட்டு வருது, அதாவது எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டு வருது அப்படிங்கிறத பற்றியும் நம்ம இந்த கெமிக்கல் கைனெட்டிக்ஸில் படிப்போம். அது மட்டுமே இல்லாமல் மைக்ரோஸ்கோபிக் லெவல் அப்படின்னு சொன்னோன்னா, மைக்ரோஸ்கோபிக் லெவல்னால் சின்ன விஷயம் இல்லையா, அதாவது மாலிகுலர் லெவலில் நம்ம படிக்கிறோம் அப்படின்னா இதில் இந்த மாலிக்யூல்ஸ் எல்லாம் எந்த மாதிரி எனர்ஜெட்டிக்காக இருக்குது, எவ்வளோ எனர்ஜெட்டிக்காக இருக்கோ. ஆக்சுவலாக இந்த ரியாக்ஷன் நடக்கும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம எடுத்துக்கிற ரியாக்டன்ஸில் இருக்கிற மாலிக்யூல்ஸ் நம்ம சொல்யூஷன் ஃபார்மில் எடுத்துப்போம், இல்லை கேஷியஸ் ஃபார்மில் எடுத்துப்போம் இல்லையா. ஸோ இந்த மாலிக்யூல்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ரேண்டம் மோஷனில் இருந்துகிட்டே இருக்கும் இல்லையா. அது ஒன்றுத்துக்கு ஒன்று மோதிக்கிட்டே இருக்கும், அதாவது கொலிஷன்ஸ் ரேண்டமாக நடந்துக்கிட்டே இருக்கும். இந்த கொலிஷன்ஸை பற்றியெல்லாம் படிக்கிறத நம்ம கொலிஷன்ஸ் தியரி அப்படின்னு சொல்லுவோம். அதை பற்றியும் இந்த கெமிக்கல் கைனெட்டிக்ஸில் படிப்போம். அது மட்டுமே இல்லாமல் இந்த மாலிக்யூல்ஸ் ப்ராப்பராக ஓரியன்ட் ஆகி இருந்தால் தான், எந்த இடத்துல பாண்ட் பிரேக் ஆகணுமோ அந்த இடத்துல ப்ராப்பராக பாண்ட் பிரேக் ஆகி நமக்கு ப்ராடக்ட்ஸ் கண்டினியூஸாக ஃபார்ம் ஆகும். இந்த ஓரியன்டேஷன், அதாவது ஒரு மாலிக்யூல் ப்ராப்பராக அது ஓரியன்ட் ஆகலை அப்படின்னா அந்த கொலிஷன்னால், அதாவது ஒரு மாலிக்யூல் இன்னொரு மாலிக்யூலோட கொலிஷன்ஸ் நடக்கும்போது மோதும்போது என்னாகும் அப்படின்னா அதோட ஓரியன்டேஷன் சரியாக இல்லை அப்படின்னா நமக்கு தேவையான ப்ராடக்ட் கிடைக்காது.
ஸோ இந்த கொலிஷன்ஸ் நடக்கும்போது இந்த மாலிக்யூல்ஸோட ஓரியன்டேஷன் ப்ராப்பராக இருக்கணும். இதை பற்றியெல்லாம் படிக்கிறத வந்து நம்ம வந்து மைக்ரோஸ்கோபிக் லெவல் அப்படின்னு சொல்லுவோம். அதை பற்றின தியரி தான் வந்து பார்த்திங்கன்னா கொலிஷன் தியரி அப்படிங்கிறத பற்றியும் நம்ம வந்து ஃப்யூச்சர் வீடியோஸில் பார்க்க போகிறோம். சரி, இப்போ நம்ம ரேட் ஆஃப் த கெமிக்கல் ரியாக்ஷன் பற்றி நம்ம பார்க்கலாம். இப்போ ரேட் ஆஃப் த கெமிக்கல் ரியாக்ஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இதை எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலாம்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஸ்பீட் ஆஃப் த வெஹிக்கிள் அப்படின்னு எடுத்துக்கலாம். இதை வந்து நம்ம எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவோம் அப்படின்னா எவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து ஒரு பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைமில் வந்து கவர் பண்ணியிருக்கோ அதை தான் வந்து ஸ்பீட் ஆஃப் த வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் 1 ஹவரில் வந்து 60 கிலோமீட்டர்ஸ் போயிருக்கு அப்படின்னா அதோட ஸ்பீட் வந்து 60 கிலோமீட்டர்ஸ் பர் ஹவர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதே மாதிரி நம்ம ஸ்பீட் ஆஃப் த ரியாக்ஷன், அதாவது ரேட் ஆஃப் த ரியாக்ஷனையும் நம்மளால் டிஃபைன் பண்ண முடியும். அது எப்படி டிஃபைன் பண்ண முடியும் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைம், அதாவது யூனிட் டைம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். அதில் வந்து எந்த அளவுக்கு ரியாக்டண்ட்டோட கான்சன்ட்ரேஷன் டிக்ரீஸ் ஆகிருக்கோ, அப்படி இல்லை அப்படின்னா எந்த அளவுக்கு ப்ராடக்டோட கான்சன்ட்ரேஷன் அந்த பர்டிகுலர் யூனிட் டைமில் இன்க்ரீஸ் ஆகிருக்கோ அதை தான் வந்து நம்ம ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இதை ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக நம்ம சொல்லணும் அப்படின்னா அதை எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது அப்படின்னா ரேட் ஆஃப் டிக்ரீஸ் இன் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் எனி ஒன் ஆஃப் த ரியாக்டண்ட் அப்படின்னு எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா ரேட் ஆஃப் இன்க்ரீஸ் இன் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் எனி ஒன் ஆஃப் த ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன் இந்த மாதிரி சொல்கிறோம் அப்படின்னா இப்போ வந்து ஒரு ரியாக்ஷன் நடக்குது அப்படின்னா ரியாக்டன்ஸோட கான்சன்ட்ரேஷன் கம்மியாயிட்டே வரும். ஏன்னா ரியாக்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கன்சியூம் ஆகிட்டே வருது. அதாவது ரியாக்டன்ஸ் வந்து ப்ராடக்ட்ஸாக கன்வெர்ட் ஆகிட்டே வருது, சேஞ்ச் ஆகிட்டு வருது இல்லையா? அதனால் கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து ரியாக்டன்ஸோட கான்சன்ட்ரேஷன் டிக்ரீஸ் ஆகிட்டு வருது. அப்படிங்கிறதால தான் நம்ம வந்து ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் வந்து எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவோம் அப்படின்னா எய்தர் டிக்ரீஸ் இன் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ஸ் ஆர் ரேட் ஆஃப் இன்க்ரீஸ் இன் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் எனி ஒன் ஆஃப் த ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா ப்ராடக்ட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும் அப்படின்றதால அதோட கான்சன்ட்ரேஷன் வந்து அதிகமாகிட்டே தான் வரும், இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் வரும் இல்லையா? ஸோ இதை வந்து நம்ம வந்து ரேட் ஆஃப் த ரியாக்ஷனை வந்து நம்ம இந்த மாதிரி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலாம். எய்தர் நம்ம வந்து ரியாக்டன்ஸ் மூலமாகவும் நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலாம், இல்லை ப்ராடக்ட்ஸ் மூலமாகவும் நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலாம். இப்போ அதுக்கு ஒரு ஹைப்போதெட்டிக்கலாக ஒரு ரியாக்ஷன் நம்ம எடுத்துக்கலாம். அதில் வந்து பார்த்திங்கன்னா வால்யூம் வந்து நம்ம கான்ஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ணுறோம். அதாவது வால்யூம் ஆஃப் த சிஸ்டம் நம்ம சேஞ்ச் பண்ண போகிறதில்ல. ஸோ வால்யூம் ஆஃப் த சிஸ்டம் ரிமைன்ஸ் கான்ஸ்டண்ட்டாக. இப்போ ரியாக்டன்ட் வந்து ப்ராடக்டாக கன்வெர்ட் ஆகிறத ஆர் கிவ்ஸ் பி அப்படின்னு நம்ம அதை ரெப்ரசன்ட் பண்ணுறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா 1 mole ஆஃப் த ரியாக்டன்ட் எடுத்துக்கிறோம். அது வந்து பார்த்திங்கன்னா 1 mole ஆஃப் த ப்ராடக்ட் ஃபார்ம் பண்ணுது. இப்போ அட் டைம் T1ல் பார்த்திங்கன்னா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ஸை நம்ம வந்து R1 அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணுவோம். அதே டைம் T1ல் பார்த்திங்கன்னா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ப்ராடக்ட்ஸை நம்ம வந்து P1 அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணுவோம். இந்த கான்சன்ட்ரேஷன்ஸை நம்ம வந்து ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸில் நம்ம எழுத போகிறோம். இப்போ டைம் ஆக ஆக ரியாக்ஷன் வந்து ப்ராக்ரஸ் ஆகிட்டு இருக்கும் இல்லையா? ஸோ அதனால் நமக்கு ரியாக்டன்ஸோட கான்சன்ட்ரேஷனும் ப்ராடக்ட்ஸோட கான்சன்ட்ரேஷனும் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ டைம் T1லேருந்து டைம் T2க்கு சேஞ்ச் ஆகும்போது இந்த ரியாக்டன்ஸோட கான்சன்ட்ரேஷன் டிக்ரீஸ் ஆகுது, ப்ராடக்ட்ஸோட கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகுது. அதனால் டைம் T2ல் வந்து பார்த்திங்கன்னா ரியாக்டன்ஸோட கான்சன்ட்ரேஷன் R2வாக இருக்குது, ப்ராடக்டோட கான்சன்ட்ரேஷன் வந்து பார்த்திங்கன்னா P2வாக இருக்குது. இப்போ சேஞ்ச் இன் டைமை வந்து நம்ம டெல்டா டி அப்படின்னு எடுத்துக்கிறோம். அதாவது T1லேருந்து T2க்கு வந்து டைம் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருந்தது இல்லையா? ரியாக்ஷன் ப்ராக்ரஸ் ஆக அதனால் அந்த இடத்துல வந்து டைம் இன்டர்வலும் சேஞ்ச் ஆகிருக்கு. அப்படிங்கிறதால இதை வந்து நம்ம டெல்டா டி அப்படின்னு எடுத்துக்கிறோம். அதாவது டெல்டா டி விச் இஸ் ஈக்குவல் டு T2 மைனஸ் T1 அப்படின்னு சொல்கிறோம். இந்த டைம் இன்டர்வலில், அதாவது இந்த பீரியட் ஆஃப் டைமில் வந்து பார்த்திங்கன்னா ரியாக்டன்ஸ் எவ்வளோ சேஞ்ச் ஆகியிருக்கு, அதாவது அதோட கான்சன்ட்ரேஷன் எவ்வளோ டிக்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத நம்ம என்னென்னு எழுதுவோம் அப்படின்னா டெல்டா ஆர் அப்படின்னு எழுதுவோம். அதாவது சேஞ்ச் இன் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ஸ் ஆர் அப்படின்னு எழுதலாம். இதை வந்து நம்ம எப்படி எழுதுவோம் அப்படின்னா டெல்டா ஆர் விச் இஸ் ஈக்குவல் டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஆர் அட் டைம் இன்டர்வல் 2, அதாவது R2 மைனஸ் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஆர், அதாவது ரியாக்டன்ஸ் அட் டைம் T1, அதாவது R1 அப்படின்னு சொல்லுவோம். தட் இஸ் டெல்டா ஆர் விச் இஸ் ஈக்குவல் டு R2 மைனஸ் R1 அப்படின்னு சொல்லுவோம்.
அதே மாதிரி நம்ம ப்ராடக்டோட கான்சன்ட்ரேஷனும் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் இல்லையா, இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும் இல்லையா. அதனால் சேஞ்ச் இன் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ப்ராடக்டை நம்ம வந்து டெல்டா பி அப்படின்னு இண்டிகேட் பண்ணுவோம். ஸோ டெல்டா பி விச் இஸ் ஈக்குவல் டு P2 மைனஸ் P1 அப்படின்னு சொல்லுவோம். இந்த எல்லா எக்ஸ்பிரஷன்ஸ்லையுமே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ் வந்து எதை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா மோலார் கான்சன்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ரியாக்ஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ஸ் வந்து மேக்ஸிமமாக இருக்கும். ஏன்னா அதுக்கப்புறம் ரியாக்ஷன் ப்ரொசீட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ரியாக்டன்ஸ் கன்சியூம் ஆகி ப்ராடக்ட்ஸாக ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும் இல்லையா. ஸோ ஆப்வியஸ்லி இந்த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ட் வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே வரும். ஸோ நமக்கு R2ஓட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா R1ஓட வேல்யூவை விட கம்மியாக தான் இருக்கும். அப்படிங்கிறதால நமக்கு டெல்டா ஆர் வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவாக நமக்கு கிடைக்கும். அதுவே ப்ராடக்ட் சைடு வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா ப்ராடக்டோட கான்சன்ட்ரேஷன் இனிஷியலாக வந்து பார்த்திங்கன்னா ஜீரோவாக இருக்கும். ஏன்னா ப்ராடக்ட்ஸ் எதுவுமே ஃபார்ம் ஆகி இருக்காது. ஏன்னா அந்த ரியாக்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆகவே இல்லை இல்லையா. அதனால் ப்ராடக்ட்ஸ் எதுவும் இனிஷியலாக எதுவுமே இருக்காது. அதுக்கப்புறம் இந்த ரியாக்ஷன் வந்து ப்ரொசீட் ஆகும்போது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ப்ராடக்டோட கான்சன்ட்ரேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். அதனால் இந்த P2ஓட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா அதாவது கான்சன்ட்ரேஷன் ஆஃப் P2 வந்து கண்டிப்பாக கான்சன்ட்ரேஷன் ஆஃப் P1 விட அதிகமாக தான் இருக்கும். அதனால் நமக்கு டெல்டா P வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவாக தான் நமக்கு கிடைக்கும். இப்போ நம்ம ரேட் ஆஃப் த ரியாக்ஷனை வந்து எய்தர் ரியாக்டன்ஸ் வந்து டைம் ஆக ஆக எவ்வளோ டிஸப்பியர் ஆகுது, அதாவது எவ்வளோ கன்சியூம் ஆகுது அப்படிங்கிறத யூஸ் பண்ணி நம்மளால் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியும். அப்படி இல்லை அப்படின்னா ரேட் ஆஃப் ஃபார்மேஷன் இல்லைன்னா அப்பியரன்ஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸை டைம் ஆக ஆக எவ்வளோ தூரம் வந்து ப்ராடக்ட்ஸ் ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறத வச்சு நம்மளால் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு நம்ம வந்து ரேட் ஆஃப் டிஸப்பியரன்ஸ் ஆஃப் ஆர் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இப்போ நமக்கு வந்து ஸ்பீட் அப்படிங்கிறதோட ஃபார்முலா என்னன்றது தெரியும். அது என்ன அப்படின்னா டிஸ்டன்ஸ் பை டைம் இல்லையா. அதே மாதிரி இந்த இடத்துல டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ரியாக்ஷன் ப்ராக்ரஸ் ஆகிறது தான் நம்ம இந்த இடத்துல வந்து டிஸ்டன்ஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்க முடியும் இல்லையா. ஏன்னா ப்ராக்ரஸ் ஆகும்போது அந்த இடத்துல ரியாக்ஷன் ப்ராக்ரஸ் ஆகும்போது அந்த இடத்துல கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ஸ் வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே வரும் இல்லையா. அதனால் அதை வந்து நம்ம நியூமரேட்டரில் யூஸ் பண்ணுறோம். அந்த அளவுக்கு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ட் டிக்ரீஸ் ஆகிறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கிச்சு அப்படிங்கிறத நம்ம டைம் டேக்கன் T அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இந்த இடத்துல வந்து டெல்டா T அப்படின்ட்டு நம்ம இதை டினாமினேட்டரில் எழுதுகிறோம். ஸோ இந்த டெல்டா ஆர் அப்படிங்கிறது என்ன, நம்ம ஏற்கனவே பார்த்தா மாதிரி R2 மைனஸ் R1 அப்படிங்கிறது தான். இந்த இடத்துல R2ஓட கான்சன்ட்ரேஷன் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கம்மியாக தான் இருக்கும் R1 விட. ஏன்னா இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் டைம் ஆக ஆக ரியாக்டன்ஸோட கான்சன்ட்ரேஷன் வந்து கம்மியாக ஆரம்பிக்கும் இல்லையா. அதனால் R2ஓட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்கும், R1ஓட வேல்யூ அதிகமாக இருக்கிறதுனால இந்த இடத்துல டெல்டா ஆரோட வேல்யூ வந்து நெகட்டிவாக இருக்கும். ஆனால் ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவாக இருக்கிறதுக்கான சான்ஸே இல்லை இல்லையா. ஏன்னா ஸ்பீட் அப்படிங்கிறது வந்து எப்படி ஒரு நெகட்டிவ் வேல்யூவாக இருக்க முடியும், நம்ம ப்ராக்டிக்கல் லைஃப்லேயே வந்து அது நடக்காது இல்லையா. அதனால் இந்த இடத்துல நம்ம இந்த ஈக்குவேஷனில் நம்ம -1 அப்படிங்கிற நம்பரோட நம்ம வந்து இதை மல்டிப்ளை பண்ணுறோம். அதாவது ரேட் ஆஃப் த ரியாக்ஷனை வந்து பாசிட்டிவ் குவான்டிட்டியாக நம்ம காட்டுறதுக்காக அதை வந்து -1 அப்படிங்கிற நம்பரோட மல்டிப்ளை பண்ணுறோம். இந்த எக்ஸ்பிரஷனை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஆவரேஜ் ரேட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது RAV அப்படின்ட்டு இதை நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுறோம். இப்போ நம்ம ரேட் ஆஃப் த ரியாக்ஷனை ரேட் ஆஃப் அப்பியரன்ஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ், அதாவது ப்ராடக்ட்ஸ் எவ்வளோ ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறத யூஸ் பண்ணி கூட நம்மளால் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியும். நம்ம எப்படி இந்த ரியாக்டன்ஸை யூஸ் பண்ணி எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணமோ அதே மாதிரி தான் இந்த இடத்துலையும் நம்ம ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ணி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறோம். அதாவது ரேட் ஆஃப் த அப்பியரன்ஸ் ஆஃப் P வந்து விச் இஸ் ஈக்குவல் டு இன்க்ரீஸ் இன் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ப்ராடக்ட்ஸ் டிவைடட் பை டைம் டேக்கன். அதாவது எடுத்துக்கிட்ட டைமில் எந்த அளவுக்கு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் P வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறத தான் நம்ம வந்து ரேட் ஆஃப் அப்பியரன்ஸ் ஆஃப் P அப்படின்னு சொல்கிறோம். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் இந்த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ப்ராடக்டை வந்து நம்ம டெல்டா P அப்படின்னு சொல்லுவோம். டைம் டேக்கனை வந்து டெல்டா T அப்படின்னு எடுத்துக்கிறோம். இப்போ இந்த டெல்டா Pயோட வேல்யூ வந்து கண்டிப்பாக பாசிட்டிவாக தான் இருக்கும். ஸோ நம்ம டெல்டா P பை டெல்டா Tயை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஆவரேஜ் ரேட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இந்த ஆவரேஜ் ரேட் வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா எய்தர்
எய்தர் சேஞ்ச் இன் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ஸ் இல்லைன்னா ப்ராடக்ட். அது மட்டும் இல்லாமல் அந்த சேஞ்ச் நடக்கிறதுக்கு எந்த அளவுக்கு டைம் எடுத்துக்குது அதையும் டிபெண்ட் பண்ணியிருக்கு. இந்த ரேட் ஆஃப் த ரியாக்ஷனை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு கிராஃபை வந்து பிளாட் பண்ணுறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ரியாக்ஷனோட ப்ராக்ரஸை வந்து மானிட்டர் பண்ணோம் இல்லையா டிஃப்ரெண்ட் டைம் இன்டர்வல்ஸில். அந்த டைமை வந்து நம்ம T1 T2 T3 T4 T5 அப்படின்ட்டு லைனாக டைம் வந்து எக்ஸ் ஆக்சிஸில் நம்ம வந்து மார்க் பண்ணுறோம். இப்போ ஒய் ஆக்சிஸில் வந்து கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ஸ் டிஃப்ரெண்ட் கான்சன்ட்ரேஷன்ஸ் அப்சர்வ் பண்ணியிருப்போம்ல, அந்த கான்சன்ட்ரேஷன் நம்ம வந்து y axisல மார்க் பண்றோம். இப்போ at time t1ல கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ஸ் வந்து R1 இருக்கு. அதே மாதிரி at time t2ல வந்து பாத்தீங்கன்னா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ட் வந்து R2 இருக்கு. t3ல R3 இருக்கும், t4ல R4 இருக்கும். அந்த மாதிரி நம்ம பிளாட் பண்ணும்போது நமக்கு இந்த கர்வ் கிடைக்கும். இப்போ நம்ம ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் ஆவரேஜ் ரேட் ஆஃப் த ரியாக்ஷனை ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு டெல்டா ஆரும் டெல்டா டீயும் தெரியணும் இல்லையா. அதுக்கு வந்து T1ல வந்து பார்த்திங்கன்னா ரியாக்டன்ஸோட கான்சன்ட்ரேஷன் R1 இருக்கு இல்லையா, அந்த பாயிண்ட்டையும் அதுக்கப்புறம் T2ல வந்து பார்த்திங்கன்னா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ட் வந்து R2 இருக்கு இல்லையா, அதையும் நம்ம இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அதனால் நமக்கு கிடைக்கிறது R2 மைனஸ் R1, அதுதான் டெல்டா R அப்படின்னு சொல்லுவோம். T2 மைனஸ் T1 டெல்டா T அப்படின்னு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிறது R ஆவரேஜாக இருக்கும். இப்போ நமக்கு ஒரு பர்டிகுலர் டைமில், அதாவது ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நமக்கு வந்து 300 செகண்ட்ஸ் அப்படின்ட்டு ஒரு பர்டிகுலர் டைமில் வந்து அந்த இன்ஸ்டன்ட் ஆஃப் டைமில் நமக்கு வந்து ரேட்டை வந்து கண்டுபிடிக்கணும், அதாவது ரேட் ஆஃப் த ரியாக்ஷனுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்து ஒரு 300 செகண்ட்ஸ்க்கு வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த 300 செகண்ட்ஸ் வந்து எந்த இடத்துல, அதாவது டைம் ஆக்சிஸ் எக்ஸ் ஆக்சிஸில் வந்து டைமில் வந்து 300 செகண்ட்ஸ் எங்கே இருக்கோ அதை நம்ம அப்படியே கர்வுக்கு டச் பண்ணுற மாதிரி நம்ம வந்து அதை மார்க் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒரு பாயிண்ட் கிடைக்கும். அந்த பாயிண்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு டேஞ்சன்ட் ட்ரா பண்ணுறோம். இந்த டேஞ்சன்ட் அந்த பாயிண்ட்லேருந்து வரைகிற இந்த டேஞ்சண்ட்டை வந்து ஈக்குவலாக நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம். இதை வந்து நம்ம ஹைப்போட்டெனியஸ் சைடாக வச்சுக்கிட்டு நம்ம வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை வந்து ட்ரா பண்ணுறோம். இதில் பேஸாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து DT அப்படின்னு சொல்லுவோம். அதுவே பர்பண்டிகுலராக இருக்கிறத வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா அது வந்து கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ஸ், அதாவது DR அப்படின்னு சொல்லுவோம். இந்த DR வேல்யூவையும் DT வேல்யூவையும் நம்ம இந்த ரேட் இன்ஸ்டன்டேனியஸ் அப்படிங்கிற இந்த ஈக்குவேஷனில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு நெகட்டிவ் ஸ்லோப் கிடைக்கும். அதை தான் நம்ம வந்து இன்ஸ்டன்டேனியஸ் ரேட் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா அந்த ஒரு பர்டிகுலர் இன்ஸ்டன்ட்டுக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம 300 செகண்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் இல்லையா, அந்த 300 செகண்ட்ஸுக்கான ரேட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதுவே R ஆவரேஜ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா T1க்கும் T2க்கும் அந்த டைம் இன்டர்வலில் எந்த அளவுக்கு வந்து ரியாக்டன்ஸோட கான்சன்ட்ரேஷன் வந்து டிக்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி நம்ம ரேட் ஆஃப் த ரியாக்ஷனை ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஏன் வந்து இந்த ஆர் இன்ஸ்டன்டேனியஸ்க்கு வந்து நம்ம இந்த மாதிரி டேஞ்சன்ட் எல்லாம் ட்ரா பண்ணி பர்பண்டிகுலர்ஸ், அதாவது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை நம்ம ட்ரா பண்ணுறோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஒரு பர்டிகுலர் இன்ஸ்டன்ட்டில் பர்டிகுலர் டைமில் வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் இன் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்படிங்கிறதால தான் நம்ம இந்த மாதிரி ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணுறோம். இதே மாதிரி நம்ம கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ப்ராடக்ட்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும் இல்லையா, அதை யூஸ் பண்ணி கூட நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அது எப்படி அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம ரியாக்டன்ஸ்க்கு எப்படி கிராஃப் வந்து பிளாட் பண்ணமோ அதே மாதிரி தான் இந்த ப்ராடக்ட்ஸோட கான்சன்ட்ரேஷன்ஸையும் நம்ம வந்து யூஸ் பண்ணி ஒரு கிராஃபை வந்து பிளாட் பண்ண போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் டைம், அதாவது T1 T2 T3 அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை வந்து நம்ம எக்ஸ் ஆக்சிஸில் மார்க் பண்ணுறோம். அதே மாதிரி சேஞ்ச் இன் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ப்ராடக்ட்ஸ் P1 P2 P3, அதாவது டிஃப்ரெண்ட் டைம் இன்டர்வல்ஸில் நம்ம வந்து கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரியாக்ஷன் ப்ராக்ரஸ் ஆகிட்டு இருக்கும்போது அதை அப்சர்வ் பண்ணி நம்ம இந்த ஒய் ஆக்சிஸில் வந்து மார்க் பண்ணிக்கிறோம்.
இப்போ நம்ம ரியாக்ஷன் வந்து ப்ரொசீட் ஆகும்போது கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ப்ராடக்ட்ஸ் வந்து இனிஷியல் ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா 0வாக இருக்கும். அதுக்கப்புறம் ரியாக்ஷன் ப்ரொசீட் ஆக இந்த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ப்ராடக்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே வர்றதுனால நமக்கு இந்த மாதிரியான ஒரு கர்வ் தான் கிடைக்கும். இப்போ T1ல் நமக்கு ப்ராடக்டோட கான்சன்ட்ரேஷன் என்னவாக இருக்குது அப்படின்னா P1ஆக இருக்குது. T2ல் வந்து பார்த்திங்கன்னா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ப்ராடக்ட்ஸ் வந்து P2வாக இருக்குது. இப்போ நம்ம R ஆவரேஜ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா நம்ம டெல்டா P அண்ட் டெல்டா T தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா R ஆவரேஜ் அப்படிங்கிறது டெல்டா P பை டெல்டா T அப்படின்ட்டு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இப்போ டெல்டா P2 வேல்யூவையும் P1 வேல்யூவையும் சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு வந்து டெல்டா P கிடைக்கும். அதே மாதிரி T2 வேல்யூவையும் T1 வேல்யூவையும் சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு டெல்டா T கிடைக்கும். இதுலேருந்து நமக்கு ஆவரேஜ் ரேட் ஆஃப் த ரியாக்ஷனை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். இதுவே நமக்கு வந்து இன்ஸ்டன்டேனியஸ் ரேட் வேணும் அப்படின்னா, அதாவது ஒரு பர்டிகுலர் இன்ஸ்டன்ட் ஆஃப் டைம், அதாவது ஒரு 400 செகண்ட்ஸில் எனக்கு வந்து ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் தெரியணும் அப்படின்னா அதை தான் நம்ம வந்து ரேட் இன்ஸ்டன்டேனியஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஒரு பர்டிகுலர் டைம் T அப்படின்னு எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு 400 செகண்ட்ஸ் இல்லை அப்படின்னா ஒரு 500 செகண்ட்ஸ் அப்படின்னு நம்ம எது வேணால் வச்சுக்கலாம். இந்த பர்டிகுலர் டைமில் டீயில் வந்து நம்ம எப்படி வந்து ஆர் இன்ஸ்டன்டேனியஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னா, இந்த டீலேருந்து நம்ம இந்த கர்வ் இருக்கு இல்லையா, இதுக்கு நம்ம டாட்டட் லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது இந்த கர்வில் வந்து ஒரு பாயிண்ட் கிடைக்கும். அந்த பாயிண்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டேஞ்சன்ட் ட்ரா பண்ணுறோம். அந்த டேஞ்சன்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாயிண்ட்லேருந்து நமக்கு ஈக்குவல் டிஸ்டன்ஸ் கிடைக்கிற மாதிரியான ஒரு டேஞ்சண்ட்டை நம்ம வந்து ட்ரா பண்ணுறோம். இந்த டேஞ்சண்ட்டை நம்ம வந்து ஹைப்போட்டெனியஸ் சைடாக எடுத்துக்கிட்டு ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை நம்ம வந்து ட்ரா பண்ணுறோம். இதில் வந்து பேஸ் வந்து நமக்கு கிடைக்கிறது என்னவா இருக்குது, இது வந்து parallel to டைம் ஆக்சிஸ் இல்லையா, அதனால் இதை வந்து நம்ம DT அப்படின்னு சொல்கிறோம். அதுவே பர்பண்டிகுலர் வந்து அது வந்து எதுக்கு பேரலாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ப்ராடக்ட்ஸ் கான்சன்ட்ரேஷனுக்கு பேரலாக இருக்கிறதுனால இது வந்து நம்ம வந்து DP அப்படின்னு எடுத்துக்கிறோம். இந்த DP வேல்யூவையும் DT வேல்யூவையும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி சப்ஸ்டியூட் பண்ணால், அதாவது இந்த ரேட் இன்ஸ்டன்டேனியஸ் அப்படிங்கிற இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு கிடைக்கிறது ஒரு பாசிட்டிவ் ஸ்லோப்பாக இருக்கும். அதுதான் வந்து நம்ம ஆர் இன்ஸ்டன்டேனியஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த ரேட் ஆஃப் ரியாக்ஷனோட யூனிட் வந்து என்னவா இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த ரேட் ஆஃப் த ரியாக்ஷனோட எக்ஸ்பிரஷனில் பார்த்தீங்கன்னா நியூமரேட்டரில் எய்தர் சேஞ்ச் இன் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ப்ராடக்ட் இல்லை அப்படின்னா சேஞ்ச் இன் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ட் இருக்கும். டிவைடட் பை கீழே என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா டைம் தான் இருக்கும் இல்லையா. அதனால் நியூமரேட்டரில் வந்து நம்ம மோலார் கான்சன்ட்ரேஷன் எழுதுகிறோம். டினாமினேட்டரில் வந்து பார்த்திங்கன்னா டைம் எழுதுகிறோம். டைம் வந்து செகண்ட்ஸ் அப்படின்னு நம்ம எழுதலாம். இப்போ இந்த இடத்துல மோலார் கான்சன்ட்ரேஷனை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா மோல்ஸ் பர் லிட்டர் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா. ஸோ அந்த இடத்துல வந்து மோல்ஸ் பர் லிட்டர், நியூமரேட்டரில் மோல்ஸ் பர் லிட்டர் டிவைடட் பை டினாமினேட்டரில் டைம் இருக்கிறதுனால நம்ம செகண்ட்ஸ் அப்படின்னு எழுதும்போது நமக்கு கிடைக்கிறது மோல்ஸ் பர் லிட்டர் பர் செகண்ட் அப்படிங்கிறது தான் நமக்கு கிடைக்குது. அதுவே வந்து இப்போ கேஷியஸ் ரியாக்டன்ஸாக இருந்தது அப்படின்னா நம்ம மோல்ஸ் பர் லிட்டருக்கு பதிலாக அட்மாஸ்பியர் அப்படின்னு எழுதுகிறோம். அதனால் நமக்கு கிடைக்கிறது அட்மாஸ்பியர் செகண்ட் இன்வர்ஸ் அப்படிங்கிறது தான் நமக்கு யூனிட்டாக கிடைக்கும். இது வரைக்கும் நம்ம ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் எப்படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, அதாவது ஆவரேஜ் ரேட், இன்ஸ்டன்டேனியஸ் ரேட் வந்து எப்படி கிராஃப் யூஸ் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இது வரைக்கும் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.